இந்த இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேறு மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முதலுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நடிப்பே தெரியாது, நடிப்புன்னு என்னென்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கும்போது. ஆமாம், நீ இப்போ சொன்ன உண்மைதான். இப்போ நடிப்பு தெரியலன்னு சொன்னால் அது அவங்களுக்கு என்னத்த நடிப்பு தெரியல. நீங்கள் நடிப்பு தெரியாமல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க, வளர்ந்து தானே இருக்கீங்க. நடிப்பு தெரியாதே இல்லை, நடிப்பு தெரியாத மனுஷனே கிடையாது. நடிப்பு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இப்போ கூண்ண சாதி குறைஞ்ச சாதின்னு சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா. அது மாதிரி நடிச்ச தெரிஞ்சவனும் நடிச்ச தெரியாதவனும் இருக்கும் தெரியுமா. இப்போ நடிச்ச தெரியாதவன் தான் மேலே போன்றிருக்கான். இப்போ நடிச்ச தெரிஞ்சவன் அப்படியே இருந்துட்டே இருக்கான். ஆனால் அவனு நல்ல பேர் புகழ் உண்டு. ஆனால் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை டக்குன்னு கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். அந்த ஒரு ஹீரோ நிறைய படம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் சில பெரிய நடிகர் கூட எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப மன உடைஞ்சு அதை பேசுறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்கள் நண்பன் ஆளாண்டு தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ இந்த நேர்காணல் அவரும் பார்ப்பாரு.